கருவேப்பிலைய வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கிறீங்களாங்க? கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலையை அள்ளி குழம்புல போட்டால் கூட அந்த தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலையை அப்படியே தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்காக நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ கருவேப்பிலைகள் இருக்கோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இதே போல் அதோட இலைகளை மட்டும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி முடிச்சதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை 2-3 முறை தண்ணி வச்சு நான் அலசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதே போல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம இந்த கருவேப்பிலையை அப்படியே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் குக்கரில் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு நமக்கு எண்ணெயெல்லாம் தேவைப்படாது, எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அந்த சட்டி காஞ்ச உடனேயே இதில் எடுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர் பயன்படுத்தியிருக்கிறேன், இதுக்கு பதிலாக நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் கை வச்சு தேப்பல் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கடாய் நல்லா சூடாகலை, அதனால் நான் கை வச்சு திருப்பி போட்டுக்கிட்டேன். கரண்டி இருந்ததுன்னா இதே போல் நம்ம திருப்பி போட்டால் கூட போதும். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கரண்டி வச்சு இதே போல் கருவேப்பிலைகளை நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு ஆகணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது. கருவேப்பிலைக்கு சூடு பட்டதும் என்ன ஆகும்னா கருவேப்பிலைகள் ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிடும். இதே போல் நல்லா வாடி வந்துடும். அதில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் போய் இதே போல் நல்லா வாடி வந்தாவே போதும். நம்ம கையில் ஒரு இலையை இப்படி எடுத்து பார்த்தோன்னா இதே போல் இருக்கணும். நமக்கு ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும்லாம் நம்ம விடக்கூடாது. இப்போ நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு குக்கர்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 10 தேங்காய் சில்லுகள் இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் சில்லுகளையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் துருவினதாக இருந்தால் கூட 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் சில்லுகளை இந்த எண்ணெயிலேயே போட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயோட நிறம் கொஞ்சம் மாறி வரும். அதே மாதிரி நம்ம இப்படி செய்யும்போது தேங்காயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இது நல்லா வறுப்பட்ட உடனேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம ஒரு முறை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் நம்ம போட்டு வறுக்கக்கூடாது, மசாலாலாம் தீஞ்சு போயிடும். ஒரே ஒரு முறை மட்டும் இதே போல் கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இதே போல் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். தேங்காயோட நிறம் இதே போல் நமக்கு நல்லா மாறி இருக்கணும். அதே குக்கரையே நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம். அதுலேயே நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போது இது எல்லாம் நல்லா பொட்டி வரட்டும். இதை நாம் எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நான் ஒரு 20லேருந்து 25 பூண்டு இதே மாதிரி உரித்து வச்சுருந்தேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு பெரிய இஞ்சி இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கம்மியாக கூட வச்சு செஞ்சுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதே எண்ணெயிலேயே நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதுவே நம்ம பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்தோன்னா கடாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம முழுசாக சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வெந்து கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வறுபட்டு வந்திருக்கு, நிறமும் நல்லா மாறி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு முறை வறுக்கும்போது மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போகும், அதே மாதிரி நிறமும் நல்லா மாறி கிடைக்கும். இது நமக்கு அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்தோம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய், அது கூட சேர்த்துக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த தேங்காய் நல்லா அரைஞ்சு கிடைக்கும். இது அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. இது சேர்க்குறதால நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதே போல் நம்ம அரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலைகள் எல்லாத்தையும் இதே போல் வாட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இலைகளெல்லாம் இதே மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் கொஞ்சமும் தண்ணித்தன்மையும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போய் நல்லாயிருக்கும். இப்படி நம்ம செய்கிறதால கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வீணாயிடுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம எப்படி செய்தாலும் சரி கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு வீணே ஆகாது, அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம எல்லா கருவேப்பிலைகளையும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுட்டு கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும்.
இதே போல் நம்ம கொஞ்சம் தொக்காவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது. இதே போல் நம்ம கொஞ்சம் கொர கொரப்பாகவும் கொஞ்சம் தொக்கு மாதிரியும் அரைச்சி எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம கடாயில் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சாப்பிட்றதால முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கருவேப்பிலை முடிக்கு மட்டும்னு கிடையாதுங்க. கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ கருவேப்பிலை எல்லாத்தையும் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்குது இல்லைங்களா, அதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துருக்குறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா தனி மிளகாய் தூளில் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருந்தேன். புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/4 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு மட்டும் இதே போல் நம்ம ஊற போட்டுட்டு அது நல்லா இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை மட்டும் கொஞ்சம் சேர்த்து விட்டால் போதும். தண்ணி ரொம்ப சேர்த்தோன்னா ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே முதல்லையே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணியும் ஊற்றணும் நம்ம. அதனால தான் நம்ம முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ குக்கரில் செஞ்சதால் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு விட்டுறலாம். இது நம்ம 1 விசில் போட்டு இறக்குனா போதும். ஒருவேளை நீங்கள் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா கடைசியாக இதே போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டு வச்சுடுங்க. அப்போ தான் இதே போல் நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும் நமக்கு. ரொம்ப நாளுக்கு நம்ம வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம குக்கரில் செஞ்சதால் ஜஸ்ட்டு 1 விசில் வச்சு இறக்குனாவே எல்லா தண்ணியும் வற்றி போய் இதே மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாட்டிலையோ அல்லது நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும். பேச்சுலராக இருக்கிறோம் இல்லை வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே சோறில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். வறுத்த முந்திரி பருப்பு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேங்க. அதே மாதிரி வறுத்த வேர்க்கடலையும் 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன். நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும். இப்போ நம்ம சூடான சாதத்தை இதில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம சூடான சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பேஸ்ட் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லது கொஞ்சம் தாராளமாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படி நம்ம தாராளமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பேஸ்ட் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தாங்க ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நாமளே எடுத்து சாப்பிடலாம். அது மாதிரி லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னா கூட டக்குன்னு இதில் கொஞ்சம் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம அப்பளமோ அல்லது ஏதாவது மீன் வறுவலோ உருளைக்கிழங்கு பொரியல் இப்படி ஏதாவது வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.